லவ்லிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சராவோட ஸ்காலர் கிட் அதான் பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்டேஷனரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து அண்ட் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காம்போ வாங்கும்போது நமக்கு நல்லாவே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அண்ட் இது வந்து வர்த் த மணி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய் ஒரு பேக்கெட். பட் நமக்கு அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 2 தான் வாங்க முடியும். ஒரே ஒரு ஆர்டர் வந்து வாங்க முடியாது. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 2. ஸோ உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 100 rupees அரௌண்டில் உங்களுக்கு வந்து வரும். அமேசானில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, கடையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். 99 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சராவோட பிளாட்டினம் பென்சில் ஒரு பேக்கெட் தராங்க. அதுக்குள்ளே 10 பென்சில் இருக்குது. அண்ட் அப்சராவோட லாங் பாயிண்ட் ஷார்ப்னர் அது 3 தராங்க. அப்சராவோட நார்மல் ரெகுலர் ஷார்ப்னர் அது 1 தராங்க. எரேசர் 5 தராங்க. ஜம்போ எரேசர் வந்து 1 கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் ஒரு பீஸ். வேக்ஸ் கிரையான்ஸ் வந்து ஒரு செட் தராங்க. அதுக்குள்ளே 12 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 பார்ப்போம். இதுதான் வந்து அப்சராவோட பிளாட்டினம் எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ட்டு. உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் இதுக்குள்ளேயும் நமக்கு வந்து இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees போட்டிருக்காங்க. இந்த பேக்கோட ரேட்டு. இதுக்குள்ளே 10 பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் நமக்கு ஷார்ப்னர், எரேசர் இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது. அண்ட் அது தவிர்த்தும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே கரெக்டாக நமக்கு 10 பென்சில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷார்ப்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். அண்ட் பென்சில் எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சும்மா காட்டுறேன். ஒரு குட்டி ரிவ்யூ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருந்த ஷார்ப்னரும் அண்ட் இவங்க எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஒரு நார்மல் லாங் பாயிண்ட் ஷார்ப்னர். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், சிமிலர் தான். பட் நமக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. உள்ளே இப்படி தான் இருக்குது. இதுதான் லாங் பாயிண்ட் ஷார்ப்னர். அண்ட் எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஷார்ப்னர். இந்த மாதிரி ஒரு மூடியோடு வருது. உள்ளே வந்து ஒரு குட்டி ஷார்ப்னர் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஷார்ப் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதில் பண்ணலாம். இது வந்து லாங் பாயிண்ட் ஷார்ப்னர். இந்த மாதிரி லாங்காக நமக்கு வந்து ஷார்ப் பண்ணுது. இது வந்து நமக்கு நார்மல் ரெகுலர் ஷார்ப்னர் இந்த மாதிரி வந்து ஷார்ப் பண்ணுது. லாங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமே ஷார்ப் ஆகிடும். இது வந்து நம்ம நிறைய வாட்டி சீவுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதில் லாங் பாயிண்ட் இருக்கிற பென்சில்ஸ்லாம் சீக்கிரமாகவே அந்த ஊக்கு வந்து உடஞ்சி விழுந்துடும். பட் இது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இது நார்மலாக நம்ம செய்வது. அதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நமக்கு வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து இது நம்ம வெளியே தான் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் நமக்கு இருக்குது. பட் இதில் நமக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. அதுக்கப்புறமா நம்ம இதை ரிமூவ் பண்ணி கொட்டிடலாம் டஸ்ட்பின்ல. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இதை விட பெட்டர் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் ஷார்ப் வைஸும் நான் சொன்ன மாதிரி லென்த்தி ஒன் வந்து சீக்கிரம் ஊக்கு உடஞ்சிரும். ஸோ அதனால் இது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இதை விட இது கொஞ்சம் பெட்டர். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த பென்சில் எப்படி டார்க்காக எழுதுறதுன்னு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எழுதுதான்னு பார்ப்போம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கிறது. இது வந்து நார்மல். பட் உங்களுக்கு ஷார்ப்னர்னால தான் டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் கிடையாது. அண்ட் டார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழுத்தி எழுதுகிறேன். ரொம்ப அழுத்தி எழுதுனா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வருது. ஓரளவுக்கு டார்க் இருக்குன்னு சொல்வேன். ரொம்ப டார்க்லாம் வந்து கிடையாது. பட் நீங்கள் நல்லா அழுத்தி எழுதுனீங்கன்னா நார்மலாக நம்ம நோட் புக்கில் எழுதும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் பின்னாடியும் இம்ப்ரெஷன் வந்து வரும். அண்ட் ஓரளவுக்கு டார்க்காகவே இருக்குன்னு சொல்வேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 10 பென்சில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பென்சிலுக்குள்ளே நமக்கு ஒரு ஷார்ப்னர் அண்ட் ஒரு எரேசர் கொடுக்குறாங்க. எரேசர் வந்து இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கோடா அந்த மாதிரி இருக்குது. கிரிப்போ எரேசர் அப்படின்னு போட்டிருக்காங்க. லாங் பாயிண்ட் ஷார்ப்னர் வந்து 3 pieces கொடுத்துருக்காங்க. அதுதான் இது. ஸோ 2 வந்து எக்ஸ்ட்ரா தராங்க. ஒன்று இதுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே இருக்கிறது அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு லாங் எரேசர். இதுதான் வந்து நான் டஸ்ட் எரேசர். ரொம்ப லாங்கானது. இது வந்து 5 rupees MRP. இது வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வேணால் கட் கூட பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு அந்த ஒரு மார்க்கிங் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் கூட பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு மார்க்கிங் கூட இருக்குது. ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி ஷேர் பண்ணி கூட கொடுக்கலாம் உங்கள் கிட்ஸ்க்கு.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எரேசர். பட் நான் வந்து இந்த பெரிய எரேசர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் இது வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே வந்து வேஸ்ட் ஆகிடும். அழிக்கும் போது கிளியராக வந்து நமக்கு அழிக்காது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்டோடு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார்மல் எரேசரே வந்து வாங்கிக்கலாம். ரதர் தேன் இதுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்குன்னா இது நம்ம வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம ஒன்ஸ் இதுலேருந்து எடுத்துட்டோம் இதிலே வைக்க முடியாது. அண்ட் கிட்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சைடு இதுவாகிடுச்சு அப்படின்னா கீழே அந்த டெஸ்க்லலாம் பட்டு ஃபுல்லாகவே வந்து அழுக்காயிடும். ஸோ அதுதான். அடுத்து வந்து இந்த ஒரு அப்சரா ரப்பர் லாங் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல்லான 5 கூல் வைப்ரண்ட் கலர்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். இது ரொம்ப சூப்பர் க்யூட் அண்ட் கூலாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்மெல் ரொம்ப லைட்டாக இருக்குது. மற்றபடி ரொம்ப அந்த நல்லா ஸ்மெல்லிங்காக இருக்கும்ல ஒரு சில எரேசர்ஸ், அந்த மாதிரி இல்லை, லைட் ஸ்மெல் தான் இருக்குது. அண்ட் நமக்கு ஒரு டார்க் ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், பிங்க், நியான் இந்த கலர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப டார்க் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த எரேசர்ஸ்லாம் நார்மலாகவே எரேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நார்மலாகவே எரேஸ் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 5 பீசஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த நார்மல் ஷாப்பில் இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக நமக்கு வந்து இந்த 12 வேக்ஸ் கிரையான்ஸ் கொடுக்குறாங்க அப்சராவோடது. ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எல்லாமே விவிட் அண்ட் பிரைட் கலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப மினி சைஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். க்யூட். இப்போது இதை நம்ம சும்மா ஒரு ஸ்வாட்ச் மாதிரி பார்ப்போம், என்ன மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். ஸோ கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் இருக்குது. நார்மல் நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் கலர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஒரு ஸ்கின் கலர் இது. ஸோ பாருங்கள், இதுதான். பட் இந்த க்ரையான்ஸோட குவாலிட்டி நிஜமாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நமக்கு வந்து அது யூஸ் பண்ணும்போதே தெரியுது. உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரியல, குவாலிட்டி கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஒரு நல்ல குவாலிட்டியான க்ரையான்ஸ் இது கிடையாது. பட் ரொம்ப கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஏதாவது ட்ராயிங் காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கலாம், இதை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய் ரேட்டில். ஸோ எல்லாமே காம்போஸில் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து தான். பட் தனியாக நீங்கள் இதை வாங்கினோன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ. இது வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99 ருபீஸ்க்கு வர்த் தான். நமக்கு வந்து பென்சில்ஸ் இருக்குது, எரேசர், ஷார்ப்னர், அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் இருக்குது. க்ரையான்ஸ் நம்ம கணக்கிலே எடுத்துக்கலனாலும், சாரி நான் வந்து ஸ்கேலை காட்ட மறந்துட்டேன், அப்சராவோட ஒரு ஸ்கேல். க்ரையான்ஸ் நம்ம கணக்கில் எடுத்துக்கலனாலுமே இது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, சின்ன பசங்க இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பென்சில்ஸ் அவங்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படும். பென்சில்ஸில் எல்லாமே எழுதுறது, டெய்லி ஸ்கூலுக்கு எழுதிட்டு போகிறது எல்லாத்துக்குமே அவங்க பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெகுலராக டே டு டே பேசிஸில் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். முக்கியமாக சின்ன பசங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துடலாம் அப்பப்போ டிவைட் பண்ணி. ஏன்னா ஒன்று ஒன்றா கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து கொடுக்கலாம். அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து 2-3 பசங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 பிரித்து கொடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி நமக்கு நிறைய எரேசர்ஸ், நிறைய ஷார்ப்னர் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் க்ரையான்ஸும் சின்ன பசங்களுக்கு செட் ஆகும். பெரியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்கலாம். பட் க்ரையான்ஸ் கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது பெரியவங்களுக்கு. ஏன்னா அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. இல்லை வந்து உங்கள் வீட்டில் அக்கா பையன், ஒரு தங்கச்சி பையன், சின்ன பாப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது நீங்கள் தாராளமாக ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனாக கிஃப்ட் பண்ணலாம். 99 ருபீஸ்க்கு அவங்களுக்கு பர்த்டே இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஒரு நல்ல தாட்ஃபுல்லான கிஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரிடே பேசிஸில் அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த அப்சரா கிட் 99 ருபீஸ் இருக்கிற இந்த கிட்டோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் வேணுமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா நான் இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.